வணக்கம். வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர். உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது, நாளைய தினம் பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய 3வது வெள்ளிக்கிழமை. நமக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லை முற்றிலுமாக நீங்கிறதுக்கும் செல்வ வளம் அதிகரிக்கிறதுக்கும் நாளைய தினம் நம்ம கண்டிப்பாக இந்த வழிபாடு மேற்கொள்ளணும். ரொம்ப ஒரு எளிமையான வழிபாடு தான். அதை நம்ம எப்படி பண்ணணும், எந்த நேரத்தில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். எல்லாருமே பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும், நீங்க நம்ம சேனலை இனிமே சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஒரு ஊக்கத்தை தரும். இப்ப வாங்க நம்ம தொடர்ந்து பதிவை பார்க்கலாம். நாளைய தினம் பாத்தீங்கன்னா ஆடி மாதத்துல வரக்கூடிய 3வது வெள்ளிக்கிழமை. இந்த அற்புதமான நாள்ல நம்ம வேண்டின வரங்கள் எல்லாமே அந்த அம்மன் கிட்ட இருந்து நம்மளால சுலபமா பெற முடியும். அப்படிப்பட்ட இந்த நாள்ல நம்மளுடைய கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சாலே போதும். அந்த பரிகாரம் என்ன, அதை நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நான் தொடர்ந்து சொல்றேன். நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு முன்னாடி, அதாவது 6 மணி ஆக போறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை நீங்க கண்டிப்பா செய்ய தொடங்கிடணும். அதாவது இந்த பரிகாரத்தை பார்த்தீங்கன்னா நீங்க சரியா 5:50க்கு செய்ய தொடங்கிடணும். இந்த பரிகாரம் செய்யறதுக்கு நமக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மண் அகல் விளக்கு தேவை. அதுக்கப்புறம் நாட்டு மருந்து கடைகள்ல பஞ்சகவ்ய விளக்கு அப்படின்னு கேட்டிங்கனாலே தருவாங்க. பஞ்சகவ்ய விளக்குமே நமக்கு இதுக்கு தேவை. அதை வாங்கிக்கோங்க. அந்த பஞ்சகவ்ய விளக்கை நம்ம எடுத்திருக்கக்கூடிய பெரிய மண் அகல் விளக்கு இருக்குல்ல, அதுக்கு நடுவில் வச்சு அந்த பஞ்சகவ்ய விளக்கு நிரம்புற அளவுக்கு பசு நெய் ஊற்றி திரி போட்டு அந்த நெய்யில் 2 சிட்டிகை பச்சை கற்பூரத்தை நுணுக்கி போட்டுக்கோங்க. நுணுக்கி போட்டதுக்கு அப்புறம் அந்த விளக்கை நீங்க ஏத்திடலாம். இந்த விளக்குக்கு முன்னாடி அமர்ந்து மகாலட்சுமி தாயார் கிட்ட உங்களுடைய கடன் கரையணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த வழிபாடை மேற்கொண்டீங்க அப்படின்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பண கஷ்டமானது கண்டிப்பா நீங்கும். உங்க கணவருக்கு இருக்கக்கூடிய கடன் சுமை கண்டிப்பா குறையும். நீங்கள் ஏற்றிருக்கீங்க இல்லையா அந்த பஞ்சகவ்ய விளக்கு, இந்த பஞ்சகவ்ய விளக்கு 6 மணிக்கு மேலே எரிஞ்சாலும் அதில் எந்த தவறுமே கிடையாது. ஆனால் இந்த விளக்கை நீங்கள் 5:50க்கு ஏற்றிடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வழக்கம் போல் உங்கள் வீட்டு பூஜை அறையில் விளக்கு ஏற்றி நீங்கள் எப்போதும் போல் வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்வீங்கள்ல, அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க. நம்ம ஏற்றி வச்சிருக்கக்கூடிய இந்த பஞ்சகவ்ய விளக்கு பார்த்தீங்கன்னா மெல்ல எரிய தொடங்கும். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த விளக்கு முழுவதுமாக எரிஞ்சு சாம்பலாயிடும். அந்த விளக்கு முழுசா எரிஞ்சு சாம்பலாற வரைக்கும் அந்த விளக்கு அப்படியே எரியட்டும். இந்த விளக்கை உங்க வீட்டு பூஜை அறையில நீங்க ஏத்துறது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன யாகம் வளர்த்ததுக்கு சமமா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அந்த புகையை உங்க வீடு முழுவதும் எல்லா இடத்துலயுமே கொண்டுட்டு போய் காட்டுங்க. இதை நீங்க காட்டுறப்ப உங்க வீட்டுல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் கண்டிப்பா விலகும். அதோட சேர்த்து உங்களுடைய கடன் சுமை கண்டிப்பா குறையும். இந்த வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்தை நீங்க முழு மனசோட நம்பிக்கையோட செய்யுங்க. பசுமாட்டுல இருந்து கிடைக்கக்கூடிய பால், தயிர், சாணம், நெய், கோமியம், இந்த 5 பொருட்களுடைய கலவை தான் இந்த பஞ்சகவ்ய விளக்கு. பாலில் பார்த்தீங்கன்னா சந்திரன், தயிரில் பார்த்தீங்கன்னா வாயு பகவான், சாணத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான், சுத்தமான நெய்யில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான், கோமியத்தில் பார்த்தீங்கன்னா வருண பகவான் குடியிருக்கிறதா ஐதீகம். நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கிறதுக்கு இந்த பஞ்சகவ்ய விளக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வழியை நமக்கு கொண்டுட்டு வந்து தரும். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்காலையில் கூட நீங்கள் போய் தாராளமாக வாங்கிக்கலாம். நாளைக்கு சாயங்காலம் தான் இந்த தீபத்தை நம்ம ஏற்ற போகிறோம் அப்படிங்கிறதுனால நாளைக்கு காலையில் கூட நீங்கள் அதை தாராளமாக வாங்கிக்கலாம். நாளைக்கு சாயங்காலம் யாருமே இந்த நேரத்தை தவற விடாமல் இந்த வழிபாடை நீங்கள் செஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களாலேயே ஒரு நல்ல மாற்றத்தை உணர முடியும். உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த பதிவை லைக் பண்ணுறது மூலமா நிறைய பேருக்கு இந்த வீடியோவானது போய் சேரும். இந்த வழிபாடு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கும் அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இல்லையா, அதனால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கணும், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.